அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 Section 185 speaks about search by police officer. ஒரு காவல்துறை அதிகாரி சோதனையை எப்படி நிகழ்த்த வேண்டும், சோதனை செய்யும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய சட்டப்பிரிவு செக்ஷன் 185. ஒரு காவல் அதிகாரிக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு? குற்றச்சம்பவம் நடக்க இருப்பதை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்து நிறுத்துவது, ப்ரீவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறது. நடந்துவிட்ட ஒரு அக்கரன்ஸ், ஏற்கனவே நடந்திருக்கிற ஒரு குற்றச்சம்பவத்தை புலனாய்வு செய்வது, குற்றம் நிகழ்ந்தது, குற்றம் நடந்திருக்கு என்பதை நிரூபணம் செய்வதற்கான சாட்சியங்களை சேகரிப்பது, குற்றத்தை நிகழ்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றுவது, குற்றத்தை நிகழ்த்தியவர், குற்றவாளி, உதவியவர், தூண்டியவர், தொடர்புடைய நபர்களை கைது செய்வது. இதெல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய டியூட்டி. இவ்வளவு வேலையும் எப்படி நடக்கும்? போலீஸ் அதிகாரி தேடி போகணும், விசாரிக்கணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும், கைப்பற்றணும் இல்லையா? குற்றச்சம்பவம் இடம், ஒரு குற்றச்சம்பவம் எங்கு வைத்து நடந்ததோ அந்த குற்றச்சம்பவம் நிகழ்ந்த இடம், பாதிக்கப்பட்டவர் இருக்கும் இடம், குற்றத்தை நிகழ்த்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் இருக்கும் இடம், தொடர்புடைய பொருட்கள் இருக்கும் இடம், குற்றத்தை செய்தவர், உதவியவர் மறைந்திருக்கிற இடம், இதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த நோக்கத்திற்காக இவற்றை சோதனையிடுவதற்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டத்தின் பிரிவு 185 காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கிறது. குற்றச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரி யார் அப்படிங்கிறது கடந்த செக்ஷனில் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியோ அல்லது ஏதேனும் ஒரு காவல் அதிகாரியோ புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது, புலன் விசாரணைக்கு அவசியம் என நம்புவதற்கு காரணங்கள் இருக்கும்போது, காரணத்தை வழக்கு நாட்குறிப்பில், அதாவது கேஸ் டைரியில் ரெக்கார்ட் பண்ணணும், பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்த பிறகு அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாரோ அவரது காவல் நிலைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட இடத்தில் சோதனை செய்யலாம், அல்லது வேறு காவல் அதிகாரியை சோதனை செய்யுமாறு கோரலாம். அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நேரடியாகவோ அல்லது வேறு ஒரு காவல் அதிகாரி மூலமாகவோ சோதனையை மேற்கொள்வதற்கு சப்செக்ஷன் 1 அனுமதி தருகிறது. இப்போ சப்செக்ஷன் 2 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். முடிந்த வரைக்கும் உட்பிரிவு 1 கீழான அதிகாரியே நேரடியாக சோதனையை நடத்த வேண்டும். அதாவது SH1 சொல்கிறோம், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அவரோ அவருக்கு மேற்பட்ட இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, சில ஸ்பெஷல் ஆக்டில் இன்ன பதவியில் இருக்கிறவங்க தான் புலன் விசாரணையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லா சட்டத்திலையுமே நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் SHO, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு மேலே உள்ள அதிகாரி தான் புலன் விசாரணையை செய்ய முடியும். அதனால தான் இந்த சப்செக்ஷன் 2 ஆரம்பிக்கிறதே முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரே நேரடியாக சோதனையை நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தப்படும் சோதனையை கட்டாயமாக ஆடியோ வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும். இவர் சோதனை நடத்துகிற இடத்துக்குள்ளே நுழையிறாரு, அவருடைய கேஸ் டைரியில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், இந்த புலன் விசாரணை நோக்கத்திற்காக இந்த இடத்துல நான் சோதனையிட செல்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துக்குள்ளே நுழையும் போதே ஆடியோ வீடியோவை ஆன் பண்ணிடணும்.
அந்த சோதனை முழுமையும் வந்து ஆடியோ வீடியோவாக பதிவு செய்யப்பட வேண்டும். மொபைல் ஃபோனில் பதிவு செய்கிறதுக்கும் சப்செக்ஷன் 2ல் அனுமதி தரப்பட்டிருக்கு. அட்லீஸ்ட் மொபைல் ஃபோன்லேயாவது அந்த சர்ச் நடத்துகிறத ரெக்கார்ட் பண்ணணும். அந்த அதிகாரி சோதனையை நேரடியாக நடத்த முடியல, வேறு ஏதாவது வேலையின் காரணமாக இருக்கிறாரு, SHO அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அப்போ அவர் வந்து அவருக்கு சபார்டினேட் ஆஃபீஸரை வந்து நீங்கள் போய் சோதனை பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கலாம். அப்படி வேறு ஒரு சபார்டினேட் ஆஃபீஸரை அனுப்பி வைக்கும்போது அதற்குரிய காரணத்தை கேஸ் டைரியில் பதிவு பண்ணணும். ஏன் என்னையால் போக முடியல, எதற்காக சபார்டினேட் ஆஃபீஸர் அனுப்பி வைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத அந்த கேஸ் டைரியில் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறது சப்செக்ஷன் 2ல் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சபார்டினேட் ஆஃபீஸரை அனுப்பி வைக்கும்போது வாய்மொழியாக சொல்லி அனுப்பக்கூடாது. அந்த சபார்டினேட் ஆஃபீஸருக்கு எழுத்துப்பூர்வமான அனுமதியை கொடுக்க வேண்டும். ஒரு லெட்டர் டைப் அடித்து சைன் பண்ணி கொடுக்கணும். அதில் என்னென்ன விவரங்கள் இருக்கணுங்கிறதும் சப்செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. சபார்டினேட் ஆஃபீஸருக்கு எழுத்துப்பூர்வமாக சோதனை செய்வதற்கு அனுமதியை கொடுக்கணும். அதில் வந்து சோதனை செய்யப்பட வேண்டிய இடம் எது அப்படின்னு தெளிவாக இருக்கணும். அது கட்டிடமா, தோட்டமா, மக்கள் குடியிருக்கிற பகுதியா, அது ஒரு தொழிற்சாலையா, ஒரு அலுவலகமா, அதனுடைய முகவரியை வந்து தெளிவாக அந்த உத்தரவில் சொல்லணும். கூடுதல் தகவல் சோதனையின் நோக்கம், எதற்காக, என்ன நோக்கத்திற்காக சோதனை செய்வதற்கு அவசியம் ஏற்பட்டது, அந்த விஷயத்தையும் வந்து கேஸ் டைரியில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி சபார்டினேட் ஆஃபீஸருக்கு கொடுக்குற எழுத்துப்பூர்வமான உத்தரவுலையும் இந்த நோக்கத்தை சொல்லியிருக்கணும். கிரைம் நம்பரை போட்டு இந்த வழக்கு சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை செய்வதற்காக, எதிரியை தேடி எதிரியை கைது செய்வதற்காக, அல்லது இந்த குற்றத்திற்கு தொடர்புடைய ஆயுதங்கள் இருக்கிறதா அப்படின்னு சோதனை செய்து பார்ப்பதற்காக அப்படின்னு அந்த நோக்கத்தை சொல்லணும். எழுத்துப்பூர்வ அனுமதியை கையில் வைத்து கொண்டு தான் அந்த சபார்டினேட் ஆஃபீஸரு அந்த பிளேஸ் ஆஃப் சர்ச்சுக்கே போகணும். எழுத்துப்பூர்வமான அனுமதியை வச்சுக்கிட்டு தான் சபார்டினேட் அதிகாரி சோதனையை செய்ய வேண்டும். இது சப்செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ சப்செக்ஷன் 4ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காவல்துறை அதிகாரி மேற்கொள்ளும் சோதனை நடைமுறை இந்த சட்டத்தின் பிரிவு 103ல் சொல்லியவாறு அமைய வேண்டும். எப்படி சோதனை செய்வது, என்ன ப்ரொசீஜரை கடைபிடிக்கணும் அப்படின்னு செக்ஷன் 103ல் சொல்லப்பட்டிருக்கு. இதே பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா செக்ஷன் 103ல் இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். சப்செக்ஷன் 5 இதில் வந்து என்னென்னா, சபார்டினேட் ஆஃபீஸரை அனுப்பி வைக்கிறோம். அந்த சபார்டினேட் ஆஃபீஸருக்கு எழுத்துப்பூர்வமான அனுமதி கொடுத்துருக்குறோம். இந்த இரண்டையும் வந்து கேஸ் டைரியில் ரெக்கார்ட் பண்ணணும். ஒரு கம்யூனிகேஷன், அதை வந்து எழுத்துப்பூர்வமான அனுமதி ஏன் சபார்டினேட் ஆஃபீஸரை சோதனையிடுவதற்காக அனுப்பி வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற இரண்டையும் குற்றத்தை விசாரிக்க அதிகாரம் பெற்றுள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 48 மணி நேரத்தில் அனுப்பி வைக்கணும். சோதனை இடப்போகிற இடம், நோக்கம், அப்புறம் சபார்டினேட் ஆஃபீஸரை ஏன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார், இந்த விவரங்கள் தொடர்பாக ஒரு அறிக்கை தயார் செய்து அந்த அறிக்கையை 48 மணி நேரத்துக்குள்ள ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பி வைக்கணும். சோதனை செய்யப்பட்ட இடத்தின் உரிமையாளர் அல்லது ஆக்குப்பையர், அந்த சொத்தினுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடியவர், கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நகல் கேட்குறாரு. என்ன நகல் கேட்குறாரு, எதற்காக என்னுடைய இடத்துல வந்து சோதனையை போலீஸ் நடத்துனாங்க, இப்போ சோதனை செய்யப்பட வேண்டிய அவசியத்தை கேஸ் டைரியில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ சபார்டினேட் ஆஃபீஸரை அனுமதிச்சிருந்தா அவருக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாங்க எழுத்துப்பூர்வமாக, இந்த இரண்டின் நகலையும் எனக்கு தரணும் அப்படின்னு உரிமையாளர் அல்லது
அந்த சொத்தில் வசிக்கிறவர், ஆக்குப்பையர், தொழில் செய்கிறவர் கேட்பதற்கு உரிமை இருக்குது. அப்படி கேட்டு அவர் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் நீதிமன்றம் இலவசமாக இதன் நகலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பொதுவாக இந்த சர்ச் தொடர்பாக இந்த செக்ஷன் 185 சொல்லப்பட்டிருக்கு. சர்ச் வாரண்டு எந்த சூழ்நிலையில் எப்போது கொடுக்கப்படலாம் அப்படின்னு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா செக்ஷன் 96 சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 97 சர்ச் ஆஃப் பிளேஸ் சஸ்பெக்டட் டு கண்டைன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஃபோர்ஜரி செய்யப்பட்ட ஆவணங்கள் இருக்குது. திருட்டு பொருட்களை எங்கே வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்த காவல்துறை அதிகாரி சோதனை செய்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக செக்ஷன் 97 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தடை செய்யப்பட்ட பத்திரிகை, power to declare certain publications forfeited and to issue search warrants for same, செக்ஷன் 98 சொல்லப்பட்டிருக்கு. சர்ச் ஃபார் பர்சன்ஸ் wrongfully confined, சட்டவிரோதமாக ஒரு நபரை அடைச்சி வச்சிருக்கிறதா தகவல் கிடைக்கி. இது சம்பந்தமாக செக்ஷன் 100 சொல்லப்படுகிறது. ஜெனரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்ச்சஸ், எப்படி சோதனையிடுவதுங்கிறது தொடர்பான பொதுவான சட்டப்பிரிவுகள் 102, 103, 104 இருக்குது. 100 டைரக்ஷன் ஆஃப் சர்ச் வாரண்ட்ஸ். செக்ஷன் 103 பர்சன்ஸ் இன் சார்ஜ் ஆஃப் க்ளோஸ்டு பிளேஸ் டு அலவ் சர்ச். இப்போ சோதனையிடுவதற்காக வாராங்க போலீஸ் அதிகாரி. சோதனை இடப்பட வேண்டிய கட்டிடத்தின் உரிமையாளரோ அல்லது அதன் அனுபவத்தில் இருக்கிறவரோ காவல்துறையினரை சோதனையிடுவதற்கு உள்ள அனுமதிக்கணும். இது தொடர்பாக பேசுறது செக்ஷன் 103. செக்ஷன் 104 டிஸ்போசல் ஆஃப் திங்ஸ் ஃபவுண்ட் இன் சர்ச் பியாண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில் போலீஸ் அதிகாரி எங்கே வேலை செய்கிறாரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்ட பகுதியில் தான் சர்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதையும் கடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் வேறொரு இடத்துல போய் சோதனையை மேற்கொள்கிறாங்க. அந்த சோதனையில் கிடைத்த பொருட்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறது செக்ஷன் 104 சொல்லப்பட்டிருக்கு. இந்த புலனாய்வு அதிகாரியோ அல்லது வேறு ஒரு காவல் அதிகாரியோ சோதனையிடுவதை முழுமையாக ஆடியோ வீடியோவாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 185 பார்த்தோம். அதே விஷயம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா செக்ஷன் 105 சொல்லியிருக்காங்க. 105 ரெக்கார்டிங் ஆஃப் சர்ச் அண்ட் சைசர் த்ரூ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் முழுமையாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 106 பவர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் டு சீஸ் சர்டன் ப்ராப்பர்ட்டி, சில சொத்துக்களை கைப்பற்றுவதற்கு காவல் அதிகாரிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி செக்ஷன் 106 சொல்லப்பட்டிருக்கு.